ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். டியூஸ்டே மார்னிங் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே இப்படி தான் இருந்தது. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வெசல்ஸ் நைட் வாஷ் பண்ணி வச்சது. ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் வெசல்ஸ் ப்ளஸ் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஹாட் பேக், சாப்பர், யூஸ் பண்ணாத டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே வாஷ் பண்ணி பேக் பண்ணலாம் தான். நான் அடிக்கடி வீடியோஸில் பேக்கிங் ஷிஃப்டிங்னு சொல்கிறேன். அது வந்து இப்போ நம்ம மூவ் ஆகலை. இன்னும் நம்ம வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் 1 மந்த்துக்கு மேலே இருக்குது. நான் ஏன் இப்போலேருந்தே பேக் பண்ணுறேன்னா டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் மினிட் எந்த ஒரு ப்ரெஷரும் எடுத்துக்க வேணான்னு. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத திங்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ரேராக யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி திங்ஸஸ் மட்டும் தான் நான் இப்போ பேக் பண்ணியிருக்கேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியாமல் இருக்கும். அதனால தான் ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். கையோடவே லஞ்சு செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த சம்மரில் நிற்கவே முடியலை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குக்கிங் முடிச்சுட்டு வெளியில் வரணும் அப்படின்னு தான் இருக்குது இந்த சம்மருக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டன் எலும்பு போட்டு தால்ச்சா தான் பண்ணியிருந்தேன். தால்ச்சாவில் மட்டனோட கொழுப்பு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். காடை 65 தான் பண்ணியிருந்தேன். தால்ச்சா காடை 65 பெஸ்ட் காம்பினேஷன்.